அண்ணன் எடப்பாடியார் சொன்னதுக்கு பதில் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா அவர் இங்க வருவாரு திருநெல்வேலிக்கு, அப்ப அவரிடம் கேளுங்க. கண்டிப்பா. இப்போ நாங்க 2011 வரைக்கும் தனிச்சு போட்டிட்டோம். தேர்தல் அறிக்கை புக்கு நாங்க ரெடி பண்ணோம். கூட்டணிக்குள்ள போகும்போது கூட்டணியோட சேர்ந்துதான் எங்களுடைய அறிக்கையும் இருக்கும். உறுதியாக நாங்க இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அந்த பட்சத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்பவர்களிடம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னு கண்டிப்பா மக்களுக்காக பேசுவோம், கோரிக்கை வைப்போம். அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லணும். நானா பதில் சொல்ல முடியும்? ஏசியங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல கட்சியை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டேன்ல. அப்புறம் அதை பரப்புறதை எழுதுறது பத்திரிகையாளர்கள் நீங்க தான் அதை பரப்புறீங்க. அப்புறம் அதே கேள்வி ஏன்ட்ட கேக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தெரியுமா? திருப்பி பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. நான் கண்ணியத்தை காப்பாத்துறேன், புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்துதான் நான் பேசுவேன். கண்ணியத்தை காப்பாத்துறேன். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. எவ்வளவு வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசலாம் கிடையாது. இன்னைக்கு இங்க எவ்வளவு பிரச்சனை. ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்காங்கல்ல, நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஸ்டெர்லைட்ல அந்த ஆலையில யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் கையூட்டு பெற்றிருக்காங்க, ஊழல் புரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுல தேமுதிக இடம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதா? அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக ஒண்ணுதான் சார் நியாயத்துக்கு, தர்மத்துக்கு, ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்கின்ற உண்மையான கட்சி. அதனாலதான் நான் சொல்றேன், எங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம். நிச்சயம் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அன்றைக்கு இந்த மக்கள் பிரச்சனை அத்தனையும் அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்காக சட்டசபையில் நாங்கள் நிச்சயம் வாதாடுவோம், போராடுவோம். ஒரு நல்ல தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் வைத்து சொல்றேன். மதுபான கடைகளா? மதுபான கடைகள் இல்லைங்க. டாஸ்மாக் என்பது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, எவ்வளோ ஆண்டு காலமா அது வந்துட்டு தான் இருக்கு. இது தடுக்கப்படணும். முற்றிலும் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடை, போதை கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும் தான் எல்லாரும் சொல்றோம், பேசுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துகிட்டு தான் போதே ஒழிய அதற்கு தீர்வே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் இருக்கு, கஞ்சா போதை ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாமே நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ஆனா பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல இது அவங்க தமிழக அரசிடம் நாம் அதை கேட்கும்போது அதிகமாக நேரங்களை நாம குறைக்கிறோம். நம்பர் ஆஃப் அந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்து கொண்டிருக்கிறோம். பள்ளி அதே மாதிரி கோவில்கள் கிட்ட இருக்கிற டாஸ்மாக் கடைகளை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் உண்மையில் நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்கா என்பதை மக்கள் நீங்க தான் சொல்லணும். அதான் நான் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல இருந்து, கல்லூரியில இருந்து, பெண்கள்ல இருந்து இன்னைக்கு எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்க. இது முற்றிலும் தடுக்கப்படணும்ன்றது எங்க கருத்து சொல்றேன்.